காவல்துறை விழித்து கொண்டதால் இந்த அழகுராஜா போன்ற ஆட்களுக்கு காவல்துறை கருணை காட்டக்கூடாது. அதுவும் எனக்கு தெரிஞ்சு நீதிமன்றத்தில் அவங்க சரண்டர் எடுப்போ நீதிபதி அந்த சரண்டரை ஏற்றுக்கக்கூடாது. காவல்துறை இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட அதர் டிஸ்ட்ரிக்ட் காவல்துறையில் கூட இவங்க பார்த்திங்கன்னா சரண்டர் கொடுத்துருக்கலாம். இவங்க எவ்வளோ கிரிமினலாக ஜட்ஜஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இவங்க பிள்ளை தப்பே பண்ணலையா, இல்லை நீங்கள் இந்த கொலைக்கு பின்னணியில் இவங்க மலர்படின்றவங்க இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுதா? ரவுடிஸ்னாலே இப்படி தான் கெத்தாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு இது எடுத்துவாங்க. இப்போ மைலேஷ் சிவகுமாருக்கு அயோத்திக்குப்பம் வீரமணி கீழே தான் அவர் வேலை செஞ்சிருக்காரு. தமிழகம் முழுவதும் 20,000 ரவுடிகள் இருக்காங்க. அதில் சென்னையில் மட்டுமே 3000 A+A கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. மாதம் 5 லட்ச ரூபாய் கேட்குறாரு ஒரு எஸ்ஐன்னு. எப்படி வாய் கூசாமல் போய் பேச மாதம் 5 லட்சம் கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்கள் பிஸ்னஸ் என்ன? அந்த ஆர்கனைசேஷன் சம்பவ செந்தில் தான் பண்ணாருன்றது ஒரு பரவலாக பத்திரிகையிலேருந்து எல்லாமே ஊடகத்துலேருந்து சொல்லப்படுது. அப்போ அந்த சம்பவ செந்திலுக்கு ஆகாது காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா அப்போ காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்ணணும்ன்ட்டு சொன்னது யார்? இப்போ இன்றைக்கி நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஜட்ஜஸ் நம்புகிறோம், நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம், நாங்கள் இதை மதிக்கிறோம், நாங்கள் அதை மதிக்கிறோம் சொன்னவங்க. நீங்கள் ஏன் இந்த கொலைக்காக அரசன் படம்ன்ற எடுத்துக்கிறதுக்கோசம் விளம்பரமா, இல்லை சிவகுமார் வாழ்ந்த தியாக வாழ்க்கைக்கோசம் பண்ணமா? அவர் பண்ண ராபரி, அவர் பண்ண கட்ட பஞ்சாயத்து, இது போல் தியாகிகள் கோசம். வணக்கம். வணக்கம். மைலேஷ் சிவகுமார் கொலை வழக்கில் A1 ரவுடியான அழகுராஜா அவரை இப்போ காவல்துறையில் அவராக போய் சரண்டர் அடைஞ்சிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு இதை தொடர்ந்து அவங்களுடைய அம்மாவும் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் இன்றைக்கி கொஞ்சம் பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரிஃப்ளெக்ட் நேருக்கு சமூக ஆர்வலர் சசிகுமார் வணக்கம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுடிஸை காப்பாற்றணுன்ற நோக்கத்தில் தான் புள்ள செஞ்ச தவறு கூட காவல்துறை, அதாவது பிரின்சிபல் ஜஸ்டிஸ் கிட்ட போய் இவங்க சரண்டர் பண்ணுறாங்க. ஏன்னா காவல்துறை இப்போ கமிஷனர் ஆஃபீஸில் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்ட அதர் டிஸ்ட்ரிக்ட் காவல்துறையில் கூட இவங்க பார்த்திங்கன்னா சரண்டர் கொடுத்துருக்கலாம். இவங்க எவ்வளோ கிரிமினலாக ஜட்ஜஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அப்போ இவங்க பிள்ளை தப்பே பண்ணலையா, இல்லை நீங்கள் இந்த கொலைக்கு பின்னணியில் இவங்க மலர்படின்றவங்க இல்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுதா? அழகுராஜாவுடைய அம்மா தூண்டுதல் பேரில் தான் இந்த கொலையே நடந்ததா எல்லா ஊடகத்துலேயும் நம்ம பரவலாக பார்க்கப்படுகிறது. ரெண்டாவது, இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா D4 ஜாம்பதார் ஸ்டேஷனில் எங்களை வாழ விட மாட்டாங்கன்னா பின்ன உங்களை ஏன் வாழ விடணும்? உங்களை மாதிரி அக்யூஸ்டுங்களை ஏன் வாழ விடணும்? ஒன்று DMK இல்லை ADMK எதனா ஒரு பிரபலமான ஒரு கட்சியில் போய் உங்களை நீங்கள் காப்பாற்றிப்பீங்க. அதில் இருக்க கட்சியிலேருந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னா. ஏன்னா அவங்க சொல்கிறது என்னென்னா, D4 ஸ்டேஷனில் ஒரு SI ஆனந்தன் என்றவர் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு. அடிக்கடி பணம் மாதம் 5 லட்ச ரூபாய் இவங்களை கேட்குறதா சொல்லி ஒரு பொய்யான புகாரை கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த சென்னை கமிஷனர் ஏன் இது போல் புகார்களை வாங்குகிறாங்க? இந்த இப்போ இணை ஆணையருக்கு கொடுத்துட்டேன், DCக்கும் கொடுத்துருக்கேன்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹியூமன் ரைட்ஸுக்கெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கவே கூடாது. ஒன்ஸ் ப்ரீவியஸ் அக்யூஸ்டு இந்த கொலை வழக்கில் இருக்க ஒருவனால் உயிர் போது, இந்த கொலை வழக்குகள் இருக்கக்கூடிய நபர்களால் பல கேஸுங்க இருக்கு. அப்போ இந்த மாதிரி வழக்குகளை ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணணும், வாங்கவே கூடாதுன்றது தான் நான் சமூக ஆர்வலராக நான் பார்ப்பேன். ஏன்னா இவங்க திட்டமிட்டு கரெக்டாக போய் மைலேஷ் சிவகுமார் வெட்டுறாங்க. மைலேஷ் சிவகுமார் ரவுடி இல்லைன்றதெல்லாம் வேறு விஷயம். இப்போ வெற்றிமாறன் போன்ற ஒரு சில திரையுலகத்தின் சமூக விரோதிகள் இந்த மாதிரி படங்களை ஒரு ஹைலைட்டாக எடுத்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு விதையை போடுறாரு. இப்போ வடசென்னை ஒரு சில டைரக்டர் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து என்ன சொல்ல வராங்க? இவங்க கருத்தை ரவுடிஸ்னாலே இப்படி தான் கெத்தாக இருப்பாங்க அப்படின்ற ஒரு இது எடுத்துவாங்க. இப்போ மைலேஷ் சிவகுமாருக்கு அயோத்திக்குப்பம் வீரமணி கீழே தான் அவர் வேலை செஞ்சுருக்காரு. அந்த மயிலாப்பூர் பின்கோடு 4, அந்த பின்கோடு 4லேருந்து வெளியே வராத ஆள். அவர் கூலிப்படையை வச்சு தான் கொண்டார். அவர் மேலே நம்மளுக்கு தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இல்லை. கூலிப்படையை வச்சு தான் பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி, அவங்களுடைய கூட்டாளி பொக்கரவி, இந்த தாடி சுரேஷ், இந்த மாதிரி ஒரு சில வேசார்பாடியை சேர்ந்த ஒரு நபர்களை வைத்து தான் கொலை பண்ணார். மைலேஷ் சிவகுமார் கேக் ஒன்றா வெட்டியிருப்பார், ஆனால் யாரையும் வெட்டலை. அவர் மேலே போடப்பட்ட வழக்குகள் எல்லாமே பார்த்திங்கன்னா
புட்டாப் கேஸ் தான், ராபரி கேஸ் தான் இருக்குது. திருட்டு கேஸு, கஞ்சா கேஸு, இந்த மாதிரி கேஸை தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அவர் நேரடியாக போய் கத்தி எடுத்து எவனையும் தான் வெட்டினதா மயிலாப்பூரில் சரித்திரம் இல்லை. ஆனால் ஒரு போலியான ஒரு படத்தை எடுத்து மயிலாப்பூர் சிவகுமாருடைய கதையை ஹைலைட் பண்ணுறேன்ட்டு சொல்லி இப்போ பண்ணதால தான் இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பற்றி பேசுகிறோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அழகுராஜா கூட முந்தி வந்து ப்ரீவியஸ் அக்யூஸ்டெல்லாம் கிடையாது. இவங்க வந்து தன்னுடைய அவங்க அப்பா வந்து இறந்ததுக்கு காரணம் இந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து சிவகுமாரும் அதில் ஒரு பங்கு இருக்குன்றப்ப தான் இவங்க வந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அப்போ லோக்கல் ரவுடிஸுங்க எல்லாருமே ஏஜென்ட்டு தான். இப்போ ஒரு கஞ்சா அடிக்கிறவனுக்கே வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. எல்லா ரவுடி பசங்களுக்கும் ஒரு ஒரு நெட்வொர்க் இருக்குது. அப்போ ரவுடிங்களுக்கு எவ்வளோ நெட்வொர்க் இருக்கும்? அப்போ ரவுடிங்களுக்கு நெட்வொர்க் இருக்கிறப்போ இவர் வந்து கூலிப்படியாக மயிலாப்பூர் சிவகுமார் இருந்ததால் இவங்க யார்கிட்டலாம் போகிறாங்களோ அவங்க பண்ணோம். ஒன்ஸு இவருக்கு வந்து செஞ்சு கொடுத்ததே இந்த ரெட்டை கொலை வந்து பாலாஜி தான், காக்காத்தூர் பாலாஜி. இல்லைன்னா மயிலாப்பூர் சிவகுமார் அடையாளம் கிடையாது. ரெண்டாவது இவங்க 2 பேரும் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே தான் சிவகுமாரும் பாலாஜியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்குள்ளே தான் ஒரு டிஃப்ரெண்ட் பிட்வீன்ஸான ஒரு இயரில் வருது. ரெண்டாவது சிவகுமார் அந்த ஏரியா விட்டு வெளியே போய் நார்த்து மெட்ராஸோ இல்லை மத்திய சென்னையிலே வந்து ரவுடிசம் பண்ண ஆள் இல்லை. அப்போ இந்த திரையுலகத்தில் இயக்குனர்கள் என்னென்னா சிவகுமார் வந்து சென்னையை கண்ட்ரோல் பண்ணாதான் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா. அதை தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். ஏன்னா ரவுடிஸ் பொதுவாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று, இந்த இவங்க போய் என்னுடைய புள்ள பாதுகாப்பு வேணும்னான்ட்டு சொல்கிறப்போ உங்களை மாதிரி ஆட்களால் பொதுமக்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒரு சட்டம் ஒழுங்காக இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இவர்களுடைய புகாரெல்லாம் வாங்கக்கூடாது. ரெண்டாவது எங்களை வாழ விடலைன்னா வாழ விட மாட்டாங்க. வாழ விடுறது அப்படின்றத தாண்டி இப்ப அழகுராஜா அவருக்கு வந்து திருமணம் நடந்திருக்கு இந்த வருஷத்துல தான். அவங்க மனைவியை வந்து ரொம்ப வற்புறுத்தி அவங்க கழுத்துல இருந்த தாலியை வந்து கழுத்தை வச்சுதான் சில கொடுமைகள்லாம் எங்களை பண்ணாங்க போலீஸ்காரங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புல இருந்து சில என்ன சொல்கிறேன்னா, அயோக்கிய பயல்களுடைய குடும்பம் வாழக்கூடாதுன்னு காவல்துறை நினைக்கிறாங்கன்னா அப்போ சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது. காவல்துறை வந்து அப்பாவியை போய் நோண்டலையே, அப்பாவி குடும்பத்துக்குள்ளே போயிட்டு காவல்துறை பூஷ்கால் உள்ள போல. நான் உண்மையிலே பாராட்டுவேன். D4 ஜாம்பஜார் போலீஸ் ஸ்டேஷனில் அவர் எஸ்ஐ ஆனந்த் சார் மட்டும் இல்லை, அந்த இன்ஸ்பெக்டர் சாரெல்லாம் நான் என்ன பாராட்டுன்னா, ஏரியாவில் எந்த அக்யூஸ்டுமே இருக்கக்கூடாது. இப்போ அது பார்த்திங்கன்னா இன்னொரு ட்ரெண்ட் ஒன்று உருவாகிது. ஒன்ஸு இந்த ராபரி பண்ணின்னு கொலை கற்பழிப்பு பண்ணி ஒரு கட்டத்தில் இறந்தவனே அவனுடைய சவ ஊர்வலம் ஒரு 1000 போலீஸு வந்து வருது. அதுக்கப்புறம் அவனுடைய காரியத்துக்குள்ளே அந்த ஏரியாவை சுற்றி ஒரு 10 இடத்துல அவனுடைய ஸ்டில்லுங்களை வரைகிறாங்க. அவனாவோ சுதந்திர போராட்ட தியாகி மாதிரி. முதல்ல இதை வந்து டிஜிபி சார் வந்து நேரடியாக நான் சொல்கிறேன், தமிழகம் முழுவதுமே அந்த எல்லா மாவட்டத்துலேயும் இந்த ரவுடி பயல்களை, இந்த அக்யூஸ்டுங்க, இந்த நாதாரிங்களுடைய ஸ்டில்லுங்க எல்லாத்தையும் செவர் விளம்பரத்துலேருந்து அழிக்கணும். எந்த ஏரியாலும் A+ கேட்டகரி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தமிழகம் முழுவதும் 20,000 ரவுடிகள் இருக்காங்க. அதில் சென்னையில் மட்டுமே 3000 A+A கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இவனுங்க எவனுமே வாழக்கூடாது. இவனுங்க மேலே எத்தனை போய், ஏன்னா ஒருத்தர் ஆளு மேலேயும் கிட்டத்தட்ட ஒரு 30 வழக்கு 20 வழக்குன்னு இருக்குது. அப்போ சட்டத்தில் இவ்வளோ ஓட்டம் இருக்குன்னு சட்டத்தை எவனும் மதிக்க மாட்டான். ஒரு 10 வயசு பொண்ணை வந்து ரேப் பண்ணுறான், ஒரு 65 வயசு ஆள், உடனே பெயில் கிடைக்குது. ஏன்னா சீனியர் சிட்டிசனு, அவரை ஜெயிலுக்கு அனுப்ப முடியாது. ஆனால் எஃப்ஐஆர் சாட்சிட்டு போட்டு அவரை கொண்டு போய் மகிழா நீதிமன்றத்தில் விடணும். தமிழகம் முழுவதும் 15,000 பேர் பாதிக்கிறாங்க. அப்போ என்னென்னா சட்டம் வந்து அக்யூஸ்டுங்களுக்கு ஆதரவாக இருக்குது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் போட்டு எடுத்ததால் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன். இப்போ மயிலாப்பூரில் ஒரு டிஜிபி காவல்துறை தலைவர் அலுவலகத்தாண்டிய ரவுடிங்களுடைய புகைப்படம் வரைஞ்சிருக்காங்க. இது வந்து அசிங்கமாக தெரியலையா டிஜிபிக்கு சார்ன்றது தான் நம்மளுக்கு ஒரு கேள்வியாக. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ரவுடிங்கள் சார்ந்து வச்சுருந்தீங்க. ஆனால் அழகுராஜா அவங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அம்மா சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒன்றும் ரவுடிங்க குடும்பம் கிடையாது, எங்கள் குடும்பம் வந்து அரசியல்வாதி குடும்பம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருக்காங்களே. ஒட்டுமொத்த போலீஸு எல்லாம் கண்ணை குருடாக்க முடியாது. ஏன்னா அந்த கேஸில் அவர் அரெஸ்ட் ஆகிருக்காரு. அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் வந்து எல்லாரையும் போய் பார்த்தோம். ரெண்டாவது மவுண்ட் ரோடில் ஒரு அட்டம்ப்ட்டு மைலேஜ் சிவகுமாரி இவங்களை 2019 பண்ணியிருக்காரு. ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவங்கள வந்து அவர் பண்ணக்கூடிய வேலை என்ன இருக்குது? அப்போ என்னென்னா, நீங்கள் ரவுடிங்க குடும்பம் இல்லை, ஆனால் ஒரு கட்சியிலேருந்து நெட்வொர்க் பண்ணி மாதம் 5 லட்ச ரூபா கேட்குறாரு ஒரு எஸ்ஐன்னு. எப்படி வாய் கூசாமல் போய் மாதம் 5 லட்சம் கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்கள் பிஸ்னஸ் என்ன? மாதம் 5 லட்ச ரூபா கொடுக்க கேட்குறாருன்னா, எங்கள் அக்கா கிட்டே வாங்கிட்டாரு, எங்கள் தங்கச்சி கிட்டே வாங்கிட்டாரு, எல்லாருக்கிட்டையும் காசு கேட்குறாருன்ட்டு சொல்கிறாங்க.
அப்போது மாதம் இவ்வளோ வருமானம் கேட்குறாங்க அப்படின்ட்டு ஒரு பொய்யா அவதூறாக போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க. இப்போ சென்னை கமிஷனரில் இது போன்ற கம்ப்ளைண்ட் எல்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா இவங்களாம் ப்ரீவியஸ் அக்யூஸ்டு, எதுவுமே திருந்த மாட்டாங்க. வெளியே வந்தால் லேபிளில் தான் சுற்றுவாங்க. இப்போ பரவலாகவே தமிழ்நாடு ஃபுல்லாகவே காவல்துறை விழித்து கொண்டுச்சு. பரவலாக இப்போ விழிச்சிட்டாங்க. இவ்வளோ கொலை நடந்திருக்கு. அப்போது காவல்துறை விழிக்கிறப்போ ஒவ்வொரு அக்யூஸ்டுங்களும் தூங்க விடாமல் காவல்துறை வந்து செய்கிறதால இவங்கெல்லாம் வந்து கதற ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய கதறல் பொதுமக்களுக்கு நல்லது. ஒன்ஸ் அக்யூஸ்டுங்க குடும்பம்லாம் அக்யூஸ்டுங்கள்லாம் கதறாங்கன்னா இவங்களுடைய கதறல் வந்து பொதுமக்கள் நல்லது. இப்போ அழகுராஜா என்ன படிச்சிருக்காரு, என்ன பண்ணார், இந்த வழக்குக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லையா, இந்த வழக்கில் வந்து ஜோடிக்கப்பட்டவரா என்ற கேள்வியெல்லாம் எழும்புது. ஆனால் இவர் வந்து அந்த வழக்குக்குள்ளே வர்றதால ஒரு சிவகுமார் என்ற ஒரு பிரபல ரவுடியை கொன்றதால அடுத்த ரவுடி மயிலாப்பூரில் இவர் உருவாக்கக்கூடாது என்பது காவல்துறையுடைய கவனம் இருக்குல்ல. இவங்க குடும்பத்தை உள்ளே வைக்கலாமா, வைக்கக்கூடாது. அப்போ எல்லாம் வந்து காசு கேட்குறாங்கன்னா எப்படி கேட்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான் நமக்குள்ளே அது போயிட்டுருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகுராஜாவையும் அவங்களுடைய பிரதரையும் போட்டு அடிக்கடி போலீஸ்காரங்க வந்து அடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதுலயும் அவங்க தாயார் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மயிலை சிவகுமார் அவர்களுடைய ஆட்களாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மயிலை சிவகுமாருக்கு அவ்வளோ பெரிய நெட்வொர்க்கு காவல்துறையில் இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த சாப்டர் முடிஞ்சு போயிடுச்சு. அந்த அத்தியாயத்துக்கு அப்புறம் யாருமே இல்லை. அவங்க அந்த சரௌண்டிங் மக்களே என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் யாரையும் கொலை பண்ணலை, கூலிப்படையை செட் பண்ணுவார். ரெண்டாவது அவர் பார்த்திங்கன்னா இந்த லாரி ஷெட்டுக்கு மட்டும் இல்லை, சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கே கட்டிங்கை வாங்கி சாப்பிட்டுட்டு கேக்கை மட்டும் வெட்டிட்டு பசங்களோட ஒரு ஜாலியான டைப்பில் சுற்றிட்டு இருந்தவர். படிக்கிற பசங்களுக்கு ஃபீஸெல்லாம் கட்டிட்டு சுற்றிட்டு இருந்தவர் தான் சமீபத்தில் நான் கூட சேனலெல்லாம் பார்த்தேன். மற்றபடி ரொம்ப இப்போ நீங்கள் அயோத்திக்குப்பம் வீரமணி, சென்னை கேசவலு நாயுடு புளியாந்தோப்பில் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 கேஸு, ஒரு 8 கொலை வழக்கில் இருக்கிறவன் இன்னும் வெளியே தான் இருக்கான். காவல்துறை அவங்களெல்லாம் பிடிக்கணும். வந்து கமிஷனர் ஆஃபீஸுன்னாவோ கல்யாண வீட்டு பத்திரிக்கை மாதிரி எல்லாரும் வந்து எழுதி கொடுத்துட்டு நான் திருந்திட்டேன். எத்தனை கேஸ் இருக்குது. ப்ரீவியஸ் அக்யூஸ்டுங்களுடைய கண்காணிப்பு ஃபஸ்ட்டு இல்லை. ஏன்னா கேங்ஸ்டார்னு ஒரு டீம் செயல்படாமல் சென்னை கமிஷனர் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற போலீஸில் வந்து கேங்ஸ்டார் என்ற ஒரு டீமை கலைக்கிறாங்க. முக்கியமாக ஸ்பெஷல் பார்ட்டி டீமு. இப்போ இந்த அஜித் மேட்ரு இறந்ததுலேருந்து இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல், ஏசி ஸ்பெஷல், டிசி ஸ்பெஷல்னால் ஒரு டீம்ஸ் வச்சுருப்பாங்க. அந்த டீம் ஸ்பெஷலே இப்போ கலைச்சிட்ருக்காங்க. என்னென்னா ஒரு இன்சிடென்ட் வந்தவொடனே இந்த திமுக அரசுக்கு ஒரு பயம் வந்துடும். போலீஸ்கிட்ட லட்டியே கிடையாது, போலீஸ்கிட்ட வாக்கி டாக்கியே கிடையாது. அப்போ என்னென்னா போலீஸ் செயல் இழந்து இருந்தால் தான் ரவுடித்தனம் பண்ண முடியும். அதை கேட்க போய் ஒரு டிப்ரெஸஸில் போலீஸ் வந்து அடித்து சாகடிச்சிட்டாங்கன்னா ஆட்சிக்கு பங்கம் வந்துடும்னு போலீஸுடைய நடவடிக்கையை இந்த ஆட்சி வந்து பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா போலீஸுடைய ஸ்ட்ரென்த்தை இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 8 கோடி மக்களுக்கு எவ்வளோ போலீஸ் இருக்காங்க? ஒரு 10% வச்சா எவ்வளோ வருது? 80 லட்சம் வருது. அப்போ நீங்கள் குறைஞ்சது 1% வந்து வரணும்ல. காவல்துறை வந்து இன்றைக்கி நிறைய ஒரு ஸ்டேஷன்லேயும் 7 பேர் 8 பேர் தான் இருக்காங்க. அப்போ சட்டம் ஒழுங்கு வந்து கண்ட்ரோலுக்கு வரும். இப்போ காவல்துறை விழித்து கொண்டதால் இந்த அழகுராஜா போன்ற ஆட்களுக்கு வந்து காவல்துறை கருணை காட்டக்கூடாது. அதுவும் எனக்கு தெரிஞ்சு நீதிமன்றத்தில் அவங்க சரண்டர் எடுப்போ நீதிபதி அந்த சரண்டரை ஏற்றுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் ஒரு நல்லவனுக்காக நீதிபதி ஏற்றுக்கலாம், ப்ரீவியஸ் அக்யூஸ்டு இல்லைன்னா ஏற்றுக்கலாம். இந்த கொலை வழக்குக்கு அப்புறம் இந்த ரவுடிஸுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தென் சென்னையிலையும் நார்த்லேயும் இருக்காங்க. இந்த கொலை வழக்கு செஞ்சது இப்போ என்னென்னா ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குலேயே பார்த்திங்கன்னா காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் ஆகிறாரு. காக்காத்தோப்பு பாலாஜி ஏன் என்கவுண்டர் ஆகணும்? இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் திட்டத்தில் சம்பவ செந்திலுக்கு ரொம்ப தொடர்பு இருக்கதா பேச்சு. நாகேந்திரன் அவர் வந்து வேசர்படி அவர் திட்டம் தீட்டியதாக அவர் ஏழவண்ண அவரும் காலி. அப்போது வந்து இதுக்கப்புறம் வந்து அந்த ஆர்கனைசருன்ட்டு ஒரு டீமு, அந்த ஆர்கனைசரை சம்பவ செந்தில் தான் பண்ணாருன்றது ஒரு பரவலாக பத்திரிகையிலேருந்து எல்லாமே ஊடகத்துலேருந்து சொல்லப்படுது. அப்போ அந்த சம்பவ செந்திலுக்கு ஆகாது காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் பண்ணுறாங்கன்னா அப்போ காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் பண்ணணுன்ட்டு சொன்னது யார்? அப்போ சம்பவ செந்திலுக்காக காக்காத்தோப்பை என்கவுண்டரு போலீஸ் பண்ணாங்களான்ற ஒரு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா இப்போ சம்பவ செந்தில் வந்து உயிரோடு இருக்காரா இல்லையா தெரியல. ஆனால் உயிரோடு இருக்கிறாருன்றதுக்கு ஊர்ஜனம் என்னென்னா காக்காத்தோப்பு பாலாஜியை என்கவுண்டர் பண்ணுறாங்க.
ஏன்னா இந்த வழக்கில் சம்மந்தமே இல்லை. அப்போது யாருக்காக இந்த கொலை என்கவுண்ட்ரு காவல்துறையே பாலாஜியை என்கவுண்ட்ரு பண்ணோம்? பாலாஜி அவருடைய ப்ரீவியஸ் கேஸ் எதுவுமே கிடையாது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வராப்புல. ஒரு திருந்தின ரவுடி மேலே ஒரு என்கவுண்டர் நடக்குதுன்னா யாரை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்கோசம் இந்த என்கவுண்டர் நடந்தது இப்போ தான். இப்போ இதுக்கப்புறம் மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா அடுத்து அழகுராஜா தலைமையில் ஒரு கேங் உருவாகக்கூடாதுன்றது தான் காவல்துறையுடைய அடுத்த டார்கெட்டு. அதனால தான் அவங்க குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுறது, ஊரை விட்டு போக சொல்கிறது. என்ன ஒரு அரசியல் குடும்பம்? அவங்க என்ன ஒரு அரசியல் குடும்பம் சொல்லணும். அது நாங்கள் பேசினா வேறு மாதிரி ஆகிடும். என்ன ஒரு அரசியல்? உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது. நீங்கள் என்ன மக்கள் பணியில் நின்றுருந்தீங்க? ஒன்றே கிடையாது. ஒரு கேங்காக தான் பண்ணி ஒரு கொலை பண்ணியிருக்கீங்க. அந்த கொலையை இன்றைக்கி காவல்துறை விசாரணை நடத்துகிறப்போ, பல திடுக்கிடும் தகவல் வரப்போ, ஒட்டுமொத்த சென்னையில் இருக்க எல்லா ரவுடியும் தூக்குறப்போ கண்டிப்பாக இந்த குடும்பம் பாதிக்க தான் செய்யணும். இதுக்கு காவல்துறை கருணை காட்டக்கூடாது. இப்போ அழகுராஜா அவருடைய அப்பாவான தோட்டம் சேகர், அவருடைய மனைவி மலர்கொடி. எத்தனாவது மனைவி சொல்லுங்கள். நீங்கள் சொல்லிட்டீங்க எத்தனாவது மனைவி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் வரும். அப்போது இப்போ தோட்டம் சேகருக்காக இவங்க கொலை பண்ணுறாங்க, என்னுடைய அப்பா இறந்தாருன்ட்டு சொல்லி வராங்க. அப்போ ஒரு பகை உணர்வு இருந்ததால தானே இந்த கொலை நடக்குது. அதுவும் டி நகரில் அசோக் நகர் கிட்ட இந்த ஜங்ஷனில் நடக்குது. அப்போ நான் கேட்குறது என்னென்னா, ஒரு பழி வாங்கும் அளவுக்கு உங்களுக்கு ஒரு இது வருதுன்னா, ஏன்னா நீங்கள் இப்போ இன்றைக்கி நீங்கள் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் ஜட்ஜஸ் நம்புகிறோம், நாங்கள் சட்டத்தை மதிக்கிறோம், நாங்கள் இதை மதிக்கிறோம், நாங்கள் அதை மதிக்கிறோம்னு சொன்னவங்க, நீங்கள் ஏன் இந்த கொலைக்காக இவ்வளோ பெரிய விஷயம் மயிலாப்பூர் சிவகுமாரை கொல்றதுக்கு இவ்வளோ டீம் கிட்ட பேசி அவரும் உங்களை அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு விபரீதம் நடந்து இன்றைக்கி அவர் எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூர் சிவகுமார் யாரையும் வெட்டினதாக ஒரு வழக்கு கூட, எல்லாம் லாபரி, கஞ்சா வழக்கு, NDPS இந்த மாதிரி வழக்கு தான். அதனால தான் அந்த மயிலாப்பூர் சிவகுமார் மேலே 40க்கும் மேற்பட்ட வெட்டுறாங்க, அந்த முகத்தை சிதைக்கிறாங்க. அந்த அளவுக்கு வெறி மதுரை பாலாக்கு கிடையாது. அந்த இடத்துல ஊழ்ந்ததில் வெளியிலேருந்து ஒரு ஐட்டக்காரங்க விழுறாங்க. நம்ம யார் பேரையும் சொன்னாலும் அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க. இப்போ ஊடகம் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. ஒரு டீம் இவரை வெட்டுறப்போ அந்த டீம் பெருசாகுது. அப்போது இந்த ஒருத்தனை சாதாரணமாக ஒரு 3 வெட்டு 4 வெட்டில் பண்ணலாம். ஒரு 40 வெட்டில் வெட்டுறப்போ 20-22 வருஷம் சகாப்தத்துக்கோசம் தான் அந்த கொலை வருது. இப்போ இதை தாண்டி மலர்கொடி அவங்க தான் நிறைய ப்ரெஸ் மீட்டில் பேசியிருந்தாங்க தன்னுடைய பையனுக்காக. அவங்க மேலே வேறு ஏதாச்சும் குற்றச்சாட்டுகள் இருக்கா? ஏன்னா இப்போ தான் அவங்க அரெஸ்ட் ஆகிட்டு ரிலீஸ் வேறு ஆயிருக்காங்க. ஸோ அது சார்ந்த சில விஷயங்கள். அதாவது அரசியல் பிரமுகர் அவங்க ஒரு கட்சியில் திராவிட திமுக சொல்ல முடியல, அதிமுக தான் அவங்க இருந்தது. எந்த ஒரு கட்சியும் நம்ம கலங்க பண்ணணுன்றதெல்லாம் கிடையாது. அக்யூஸ்டுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கட்சி, ஒன்று திமுக இல்லை நாம் தமிழர் இல்லை சம்சம் பார்ட்டிஸில் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. பிஜேபி உள்பட எல்லா கட்சியிலையும் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த நேரத்துக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது, ஒதுக்கிறாங்க. அவங்களுடைய மறைமுகமான 3வது முகத்தை காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா அது நம்ம சந்தோஷம்தான் படணும். ஏன்னா நாளைக்கே அழகுராஜா நாளைக்கு மயிலாப்பூரில் நான் தான் சிவகுமாரை வெட்டினேன், நான் ஒரு ஆள், நான் டானு, எனக்கு இவ்வளோ கட்டிங் கொடுங்கன்ட்டு அந்த ஏரியா ஃபுல்லாக திருப்பி மக்களை அச்சுறுத்தும் வகையில் அவர் நடப்பார். அந்த நடக்கக்கூடாது என்பதுக்கு தான் அந்த மயிலாப்பூர் டிசி டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் செய்கிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு நல்லது. ஒரு ரவுடி குடும்பம் கதறுது, ஒரு ரவுடி கதறான்னா மக்கள், ஏன்னா ஒரு அப்பாவிய கதர்னா இப்போ நம்ம அஜித்குமாருக்கெல்லாம் குரல் கொடுத்தோம், அவர் மேலே ப்ரீவியஸ் அக்யூஸ்டு இல்லை. ஒரு கொலை வழக்கில் இருக்கக்கூடிய ரவுடி, அதுவும் பாருங்கள் இங்கே தமிழக காவல்துறை தலைவர் டிஜிபி சார் ஆஃபீஸாண்டே இவங்க சொல்கிற லிமிட் எல்லாமே இருக்குது. அப்போ என்னென்னா டிஜிபியே என்ன பண்ணிட்டாரு, இப்போ டிஜிபி சார் லிமிட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக A+ கேட்டகரி. இந்த சிவகுமாருடைய ஃபோட்டோ கூட இப்போ ட்ரெண்ட் ஆக்கி அந்த ஏரியா ஃபுல்லாக செவர் விளம்பரம் பண்ணிவிட்டு பண்ணுறாங்க. அது ஒரு படம், அரசன் படம்ன்ற எடுத்துக்கிறதுக்கோசம் விளம்பரமா, இல்லை சிவகுமார் வாழ்ந்த தியாக வாழ்க்கைக்கோசம் பண்ணமா? அவர் பண்ண ராபரி, அவர் பண்ண கட்ட பஞ்சாயத்து, இது போல் தியாகிகள் கோசம் செவர் விழா. அப்போ பார்க்குற இளைஞர்கள் மத்தியில் என்ன விதைக்கும்? நார்மலாகவே பசங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கஞ்சா, மது பாட்டல்களில் எவ்வளோ விஷயம் நடக்குது. நகைக்காக கொள்கிறாங்க. ஒரு தனியாக ஒரு பொண்ணு நடந்து போனாலோ, இல்லை தனிமையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நடந்தாலோ கஞ்சா போதில் அந்த பொண்ணை சீரழித்து கொலை செய்கிறாங்கன்ட்டு தெரியுது. இதே மெரினா
100 சிறுமிகள் டிஜிபி அலுவலகத்தாண்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் ரேப் பண்ண ஒரு ரெக்கார்டை இந்த 4 வருஷத்தில் கொடுக்குறாங்க. அப்போது ஒரு ரவுடியுடைய வாழ்க்கையும் சரி, ஒரு ரவுடியுடைய ஃபோக்கஸ் அவங்க பண்ண விஷயங்கள்லாம் வந்து பப்ளிக்கில் படுற மாதிரி பண்ணால் இன்றைக்கி 100 சிவகுமார் இல்லை 1000 சிவகுமார் வருவாங்க, 100 அழகுராஜா வருவாங்க. அப்போ இதெல்லாம் வந்து கண்காணிக்கணும் காவல்துறை. தமிழகம் முழுவதும் குறிப்பாக சென்னையில் இந்த ட்ரெண்ட் இருக்குது. A+ கேட்டகரியுடைய ஃபோட்டோ இறந்தவொடனே மோளை அடிச்சுட்டு அந்த ஏரியாவில் வந்து ஸ்டில்லை வரைஞ்சிட்டு இதெல்லாம் வந்து எடுக்கணும். போலீஸ் ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க தெரில. இப்போ 100 பேர் உருவாக்குங்க, ஒரு விதை 100 மரம் உருவாகக்கூடாது. அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பா இவ்வளோ நேரம் ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம்.